அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் இந்த ஆயத்தை சொன்னால் ஏற்றமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபியுன் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனை அர்த்தம் என்னவென்று பார்த்தால், இந்த நபியே முஃமின்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்பதாக சொல்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒரு முஃமின்களுடைய உயிரை விட மேலானவர், உயிரை விட மிகவும் உயர்ந்தவர்கள். ஒரு முஃமினுடைய உயிரை விட மேலானவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்து நமக்கெல்லாம் விளக்கி கொடுக்கின்றது. ஆக ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு அன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாக வைக்கின்றது. ஒருவனுடைய உயிரை விட மேலாக தன் தாய் தந்தையை தன் பெற்றோடு இந்த உலகத்தில் வசிக்கின்ற எல்லா நபர்களை விட நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்பதாக இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல நம்ம எல்லாம் பார்க்கின்றோம். இப்போ ஒருவனுடைய இதுக்கு ஒரு ஹதீஸை சொன்னோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒருவனுடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய தாயை விட, இந்த உலகத்தில் மக அனைவரையும் விட, பெற்றோர்களோட எல்லாரையும் விட என்னை யார் உங்களில் ஒருவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவர்களுடைய நேசிக்கின்ற வரை அவருடைய ஈமான் என்பது முழுமை பெறாது. அப்போ ஒருவன் பெற்றோர்களை விட, உலக மக்களை விட, தன் சொந்த பந்தங்கள், குடும்பங்கள் எல்லாத்தையும் விட பெருமானாரை அதிகமாக நேசித்தால் மட்டும்தான் ஒருவனுடைய ஈமான் முழுமை பெறும் என்பதாக அந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே பார்க்கலாம். ஆக இனி வரும் காலங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.